இந்த நாள தேவசன பிரவேச தேவன் இறக்கம் பாராட்டினால் நாமத்து மைகொண்டதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்வோம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தெய்வத்தின் நாமத்து மைகொண்டதாக சாலமோன் ராஜா நமக்கு அறிவிக்கிற பிரகாரம், ஒருவன் யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவர் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்பொறினுள் சீக்கிரமாய் அறாது. அல்ல, இறைமார்க்க நம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் முப்பொறினுள் சீக்கிரமா ஆறாது. ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை காண்பித்து தான் எதிரிகளை எப்படி தோற்கடிப்பது, தான் வாழ்கிற வாழ்க்கையில் எவ்வளவு பாதுகாப்பு தேவை என்கிற அடிப்படைக்குள்ளாக இங்கு சாலமோன் ராஜா சொல்லுகிற பிரகாரம், ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்பொறினுள் சீக்கிரமாய் அறாது. அல்ல, மனிதன் பூமிக்குள்ளாக ஒரு தனி மனிதனா வாழ்வதை விட அவனோடு கூட 2 பேர் சேர்ந்து காணப்படுவது அவனுக்கு ஒரு மிகுந்த பலன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இல்ல, பூமிக்குரிய வாழ்க்கையில நாம் தேவ சம்மதில காணப்படுகிற நிலைகள்ல நாம் ஒரு 2 பேர் 3 பேர் காணப்படும் போது அது ஒரு பலன் உள்ளதா காணப்படுவதா பார்க்கிறோம். அதே போல இறைமார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பூமியில ஒரு தனி மனிதனா இருக்கிற நிலைகளா இருந்தாலும் சரி, அல்ல ஒரு கணவன் மனைவியா இருந்த நிலைகள் இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு மிகவும் அவசியம் என்று சொல்கிறது. ஏன்னா இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துற எல்லாமே 3 தன்மைக்குள்ளாக நடைமுறைப்படுத்துகிறார். நீங்க இறை தத்துவத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவியன் என்ற 3 தத்துவத்திலபடியாக பூமிக்குள்ளாக நடைமுறைப்படுத்துகிறார். தேவ தூதர்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா காபிரேல், மிகாவேல், லூசிபர் என்று 3 தேவ தூதர்கள் ஆரம்பத்துல பூமிக்குள்ளாக நடைமுறைப்படுத்திருந்தா பார்க்கிறோம். அதே போல மனித நிலையை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆவி, ஆத்மா, சரீர் என்று ஒரு 3 நிலைகளை மையப்படுத்துகிறது. நீங்க உலகத்துல அதிகபட்சமா எடுத்துக்கொண்டீங்கன்னா வானம், பூமி, வெட்டாந்தரை, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு 3 நிலைகளை மையப்படுத்தியிருப்பாங்க. ஒரு வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்துபாரம், சுவர, மேல், கூரை, இப்படி இறை சமூகத்துக்குள்ளாக தேவன் தன்னுடைய தன்மையை அடிப்படையாக பூமியில காணப்படுற எல்லா நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தன்மைக்குள்ளாக நிலைப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படைக்குள்ளாக இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு கடினமான உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எதை மையமாக நடைமுறைப்படுத்துகிறான், எதை சார்ந்து உலக வாழ்க்கை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு தனி மனிதனுக்கு ஒரு துணைவி, மனைவி வருகிறாள். 2 கணவன் மனைவிக்கு அடுத்தபடியாக ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறோம். இப்படிப்பட்ட உலகத்துல எந்த ஒரு சாராம்சத்தில் கடந்து போனாலும் தேவன் ஆதி காலத்தை நியமிக்கப்பட்ட பிரகாரம் இந்த முப்பொறி நூல் என்பது ஒன்றே ஒன்று சார்ந்து இருக்கப்பட வேண்டும். அதுல மிக முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா 3 நூல்கள். நீங்கள கயிறை பாத்தீங்கன்னா தெரியாத முப்பொறி நூல் சொல்லுவாங்க. அந்த கயிறு ஒன்றோடு சார்ந்து இருக்கணும். தனித்தனி நின்னா எந்த பலனும் கிடையாது. அது 3 ஒன்றோடு இணைந்து இருந்தாதான் அது நிச்சயமா அறாது. அது தனித்தனியா இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா நிச்சயமா அது எந்த ஒரு பயனும் கிடையாது. அதிலும் குடும்ப வாழ்க்கையில தன் கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் ஒன்றிணைந்து இருக்கப்பட வேண்டும். ஒருவருக்குள்ளாக கீழ்ப்படிய வேண்டும், ஒருவருக்குள்ள அனுசரிக்கப்பட வேண்டும். அப்படி வாழுகிற வாழ்க்கை தான் அது ஒரு ஸ்ட்ராங்கா பூமியில நிற்க முடியும். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்காது. அதன் அடிப்படைகளை தான் அருமை சாலமோன் நம்ம சொல்லுகிற பிரகாரம் முப்பொறி நூல் என்பது அறாது. மனித வாழ்க்கையில இறை மார்க்கத்துக்குள்ளாக 3 ஒன்று இணைந்து இருக்கப்பட வேண்டும். அது தனித்தனியா இருந்தா எந்த ஒரு பயனும் கிடையாது. 3 ஒன்றிணைக்கப்பட வேண்டும். ஏன்னா குடும்பத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ கணவன் சொல்லுறது நாம என்ன மனைவி கேட்கறது, அப்படி ஒரு நிலையை போவோம். நான் சம்பாதிக்கிறேன், அவருக்கு என்ன பதில் சொல்லணும், கணவன் நான் தான் குடும்ப தலைவன், நீ என்ன எனக்கு சொல்றது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. இறைமார்க்கம் என்பது ஒரு நிலைத்தத்துவத்துல சொல்லுகிறார். கணவன் என்பது குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறார், மனைவி துணைவியா இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு நிலைகளை தான் நம்ம பாகுபிரித்து பார்க்கணும். அது வரை எல்லா நிலையிலும் பார்க்கக்கூடாது. ஒரு சில நிகழ்வுக்குள்ளாக பார்த்தீங்கன்னா அந்த முப்பொறி நூல் போல ஒன்றொன்னோட கருத்துக்கள், நிலைப்பாடுகள் இசைந்து காணப்படும் போது அது நல்லா இருக்கும். அதன் அடிப்படையில் தான் இறைமார்க்கு நம்ம சொல்லப்படுதா பார்க்கிறோம். இந்த தெய்வீகத்துல என்ன சொல்லுகிறா தேவன், இறைமார்க்கத்தில் எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துற என்பதான் நம்ம நாளைக்கு ஒரு சில வசனத்துக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்ல, இறைமார்க்கத்து பூமிக்குற வாழ்க்கையில தேவனுடைய ஆதீனத்தில் கடந்து போகிற அந்த முப்பொறி நூல் என்பது
ஏதோ சார்ந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த பூமியில காணப்படுற வாழ்க்கையா இருந்தாலும் சரி, மர்ம வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இறைமார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அல்ல, தேவனுடைய ராஜ்யம் என்பது வானத்துக்குரிய விஷயங்கள். நீங்க முதல்ல மோசே மூலமாக ஒரு 10 கட்டளைகளை கொடுக்கிறார். தொடர்ந்து அநேக நியாயபரமான கற்பனை தந்து நம்மை வழி நடத்துறார் என்று பார்க்கிறோம். அல்ல, இறைமா அதை நீங்க நம்ம பிரிச்சிருப்பாரு 4, 6 அப்படின்னு சொல்லிட்டு. 4 காரியங்கள் வானத்துக்குரிய விஷயங்களும், பாக்கி இருக்கிற 6 காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய விஷயங்கள். கூட வாசிப்போமே, யாத்திராம் 20:1 இருந்து. இங்க தேவ சன்னிதானத்துல மோசேக்கு 10 கட்டளைகள் கொடுக்கிறார். அதுல முதலாவது பார்த்தீங்கன்னா, உன்னையன்றி உனக்கு வேறொரு தேவர்கள் உண்டா இருக்கக்கூடாது. இறைவன் சொல்லுகிற பிதாவை தவிர வேறொரு எந்த ஒரு தேவனும் தொழுது கொள்ளக்கூடாது. மேலே வானத்திலே கீழே பூமியிலும் அவருக்கு ஒப்பான எந்த ஒரு சொரூபத்தையும் உண்டாக்கக்கூடாது. மூன்றாவதாக, உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக. 4வது, 6 நாட்கள் வேலை செய்து 7வது நாள்படியாக தேவனுடைய நாமத்தை தரிசிப்பையாக. இந்த 4 ஒரு பலகை. பாக்கி இருக்கிற 6 விஷயத்தை பார்த்தீங்கன்னா, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாத இருப்பாக, விபச்சாரம் செய்யாத இருப்பாக, களவு செய்யாத இருப்பாக, பிறனுக்கு பொய் சாட்சி சொல்லாத இருப்பாக, பிறனுடைய வீட்டை இச்சையாது இருப்பாங்க என்று ஒரு 6 இதை பிரித்து கொடுக்கிறான். அல்ல, இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவனுடைய ராஜ்யத்தை முதல் 10 கட்டளைகளை நமக்கு கொடுப்பதாக நான் பார்க்கிறோம். 4 கட்டளைகளை வானத்துக்குரிய விஷயங்கள், பாக்கி இருக்கிற 6 கட்டளைகளை பார்த்தீங்கன்னா பூமியில நாம் நடைமுறைப்படுத்துற விஷயம் என்று பார்க்கிறோம். அல்ல, இறைமாருக்கு நான் நடைமுறைப்படுத்துற பிரகாரம் தேவனுடைய ராஜ்யம் என்பது வானத்துக்குரிய விஷயங்கள். பூமிக்குரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நாம் பூமியில வாழ்கிற நடைகளை தன் பெற்றோர்கள் நடைமுறை வாழ்க்கிற தேவன் சொல்லப்படுற ஒரு 6 விதமான தன்மைகள் அப்படியாக நம்மை பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனா ஒட்டுமொத்தமா இறைமார்க்கம் 2 நிலைகளை பிரித்து கொடுக்கிறான். ஒன்று தேவனை தேடுகிற விஷயங்கள், ஜபம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேதங்களை வாசிக்கப்பட வேண்டும். இது 2ம் ஒரு மனிதனோட இணைந்து காணப்படும் போது அவன் ஒரு முப்பொறி நூலாக மாறிடுவான். அதெல்லாம் பூமிக்குள்ளாக நாம் காணப்படுகிற இந்த முப்பொறி நூல் அராது என்கிற ஒரு வலிமை தேவ சமூகத்துக்குள்ளாக முதலாவது தேவனை ஒரு மனிதன் தேட வேண்டும், 2வது வேதத்தை வாசிக்கப்பட வேண்டும். 2 பிரமாணங்களை வாழ்க்கையில கையாளப்படும் போது அவனுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கிறது. இந்த பூமியில ஒருவனுபடியாக அவனை அசைக்க முடியாதக்க அவனுக்கு பலன் கிடைப்பதாக நான் பார்க்கிறோம். ஒரு சில வசனத்தை மாத்திரம் நான் தியானம் செய்து கடன் சொல்லுவோம். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 - 9 வரைக்கும் வாசிப்போம். இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் தேவன் மோசேவுக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு அதிகாரம் கொடுத்து நடந்து வருகிறார். மோசே வயது சென்று கடந்து போகிறான், தேவனுடைய வார்த்தை மீறுகிறார். அதன் பிறகு யோசுவா தன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வனாலே அங்க வாக்கு கொடுக்கிறான். நீ உயிரோடு இருக்க நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசோடு இருந்ததை போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவதில்லை. பலங்கொண்டு திடமனதாயிரும். இந்த ஜனத்தின் பிதாங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமானதாரு. நீ போக இடமெல்லாம் புத்தியமான நடந்து கொள்ளும்படிக்கும் இதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கும்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் போல் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்போ நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்தியமான நடந்து கொள்வாய். இங்க மோசேயினால் கொடுக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணத்தை ஒருவன் வாசிக்கப்பட வேண்டும். ஏன்னா வாசித்து அதான் என்ன எழுதி கொடுத்திருக்கிறேன் என்பது நமக்கு தெரியும். நாம் எப்படி நடந்து கொள்ளப்பட வேணுங்கிற நிலை தெரியும். அப்படி வாசிக்கலன்னு நிச்சயம் என்ன பண்ண முடியாது, நம்மை வழி நடத்த முடியாது என்று பாருங்க. ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்துல இன்று கடவுள் சொப்பன தரிசனத்தை நடைமுறைப்படுத்துகிறார். ஆனா பழைய ஏற்பாடுகள் அப்படி கிடையாது. தேவனுபடியாக தீர்க்கதரிசிகளை கொண்டுதான் திருவலம் பற்றினார். நாம சில காரியங்கள் நடந்து கொள்வதற்கு நீங்க பார்த்தீங்கன்னா வேத புஸ்தகம் நமக்கு அடிப்படையா இருந்துச்சு. அதன் அடிப்படைக்குள்ளாக பழைய ஏற்பாடுகள் சொல்லுகிற பிரகாரம் நீங்க வேதத்தை வாசித்தாதான் என்ன பண்ண முடியும், அது அறிந்து கொள்ளப்பட முடியும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இங்க இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில 3 சம்பவங்களை மையப்படுத்துகிறார்.
அவரை மையப்படுத்தி இரவும் பகலும் தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் வேதத்தை தியானம் பண்ணுகிற போது அவன் நீர்காலை ஓரமா நடப்பட்டு தான் காலத்துல தன் கனியை தந்து இலவுதரா இருக்கிற மரத்தை போல இருப்பான் என்று பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதன் வேதத்தை இரவும் பகலும் தியானம் செய்கிறானோ அவன் நீர்கால ஓரம் நடப்பட்டு இருக்கிற மரத்தை போல இருப்பான் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற ரொம்ப சிம்பிளா சொல்லுகிற விஷயங்கள். வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசித்து தியானம் பண்ணும்போது எப்போதும் கனி தருகிற ஆற்றங்கர ஓரத்தை நடப்பட்டு இருக்கிற ஒரு மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால ரொம்ப தெளிவாக இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துற பிரகாரம் தேவ சமூகத்தை நமக்கு அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து வாசிப்போம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தா போதித்து நீ உன் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கும் போதும் வழியில நடக்கிற போது படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போது அவைகளை குறித்து பேசி அவைகள் உன் கையின் மேல் அடையாளமாகவும் கட்டிக்கொள்வாயாக. அவைகள் கண்களுக்கு நடுவ ஞாபகக்குறியாக இருக்க கடவது. அவைகள் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களில் எழுதுவாயாக. உன் தேவனே கர்த்தர் உன்னை கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்படைய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட கொடுத்த தேசத்தை பிரவேசிக்க பண்ணும்போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நாடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளியத்தோவில் அவர் உனக்கு கொடுப்பார். ஆனா இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற தேவனுடைய வசனத்தை ஒருவன் வாசிப்பதனாலும் தன் கைகளிலும் அறைகளிலும் இருதயத்திலும் அதை காத்து கொள்ளப்படும் போது நீ செய்யாத காரியங்கள் எல்லாம் உன்னை இலவசமா கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனா வேதத்தை வாசிக்கப்படும் போதே நமக்கு தேவனுடைய கிருபை இப்படியாக அநேக நன்மைகளை நமக்கு தருவதாக பார்க்கும். அதனால வேதத்தின் மகத்துவம் வேதம் வாசிக்கணும் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இதான் பொருள். நீங்க வேதத்தை வாசிக்கப்படும் போது தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டாகிறது. நீங்க தேவனுக்கு பயப்படுவதனாலே தேவன் உங்களுக்கு இலவசமா எல்லாத்தையும் கொடுக்கிறார். அதன் அடிப்படைக்குள்ளதான் நாம் இறைமார்க்கு நாம் ஒப்பிடுகிறோம். வேத வாசிப்பு அவ்வளவு மகத்துவமான என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 72ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்க அந்த பக்தன் சொல்லுகிறான், அநேக பொன் வெள்ளிய பார்க்கலும் நீ விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதே அதிகாரத்துல 142ஆம் வசனத்தோட வாசிப்போம். உடைய நீதி நித்திய நீதி, உடைய வேதம் சத்தியம் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதான் நிறைய வேதத்துக்கு சொல்லுகிறார். தேவனுடைய வசனம் என்பது நம்மளுடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. தேவனுடைய வசனபடியாக நம்ம வழி நடத்துகிறது சொல்லுகிறது. வேதமே எனக்கு மனமகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தேவ சன்னிதானத்துக்குள்ளாக தேவனுடைய வசனம் என்பது 3 காலத்தினுடைய பிரதிபலிக்கக்கூடியதான் முக்கியம். உலகத்துல இருக்கிற பல ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கிறது, மொழிகள் இருக்கிறது. வேதத்துக்கும் மற்ற வேதத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 காலங்களும் நடைமுறைப்படுத்துற ஒரு வேதம் பார்த்தீங்கன்னா பைபிள் மட்டும்தான். கிட்டத்தட்ட 4000 மொழிகளுக்கு மேலாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்படி பெரிய மகத்துவம் உலகம் எப்படி உண்டானது என்று சொல்லப்பட்ட ஒரே ஒரு வேதம் பார்த்தீங்கன்னா பைபிள் மாத்திரம்தான். பாக்கி எந்த ஒரு வேதாந்தத்தை நீங்களை பார்த்தீங்கன்னா உலகம் எப்படி வந்தது என்று சொல்லியிருக்காது. இப்படிப்பட்ட துவக்கம் முதற்கொண்டு இன்று நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்க நிலை முதற்கொண்டு முடிவு வரைக்கும் எழுதப்பட்ட ஒரே ஒரு வேதம் பார்த்தீங்கன்னா வேதம் பைபிள் மட்டும்தான். அதான் அந்த மகத்துவங்களை நம்ம அறிந்து கொள்கிறோம். நிறைய இன்னைக்கு வேதாகமம் காணப்பட்டாலும் பைபிளோட மகத்துவம் அதான். இன்று நாள் முதற்கொண்டு என்ன நடத்தி கொண்டிருப்பது, இந்த பூமி எப்படி நகர்ந்து கொண்டிருப்பலாம், எழுதப்பட 3 காலத்தையும் வடிவமைக்கப்பட்ட ஒரே ஒரு வேதம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பரிசுத்த வேதாகமம் தான். அதன் அடிப்படை வந்து வேதத்தின் மகத்துவம் நான் நிறைய நம்பர் சொல்லுவாங்க. இன்றைய நடைமுறைப்படுத்த ஒரு கண்டுபிடிப்பா இருந்தாலும் சரி, இன்று மனித வாழ்க்கை நடைமுறைப்படுத்துற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் வேதத்திலிருந்து நாம் காண்பிக்க முடியும். அதனால வேதத்துல எழுதப்பட்ட எல்லா மகத்துவம் பார்த்தீங்கன்னா பூமியில நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதனாலதான் வேதம் நமக்கு வந்து ஒரு மெய்ப்பொருளை நாம் அறிந்து கொள்கிறோம். எந்த ஒரு மகத்துவமும் இல்லாம ஒரு சுத்தமற்ற ஒரு பெரிய நிலை பார்த்தீங்கன்னா ஒரு பரிசுத்த வேதாந்தம் இருக்கு, நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 2வது நாம் கடந்து சொல்லுவோம். ஜபம் என்பது மிக மிக அவசியமானது. ஜபம் இல்லாம தெய்வ சமூகத்தை நாம் கடந்து போக முடியாது. வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம்.
ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலங்களும் அரை காலமா போஷிக்கப்படத்தக்கதா வனாந்தரத்தை தான் இடத்திற்கு போகும்படி பெருங்கனி 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அது வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கு 2 பொருள் இருக்கும். நேரடியான ஒரு பொருள், மறைவான ஒரு பொருள், உலகத்துக்குரிய ஒரு பொருள், ஆவிக்கிற ஒரு பொருள். இங்க சொல்லப்படுற பார்த்தீங்கன்னா கடைசி காலத்துல காணப்படுற மனவாட்டியானவள் அவள் பூமியில இருக்கிற பாம்புக்கு விலகி ஒரு காலங்களும் அரை காலம் என்று சொல்ல 3 ஆண்டு காலங்கள் அவள் பறந்து போகிறாள். அவளுக்கு 2 சிறகுகள் கொடுக்கப்பட்டது. இங்க சொல்லப்பட இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற 2 சிறகுகள் என்று பார்த்தீங்கன்னா இங்க நேரடியான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் பூமியில காணப்படும் நாட்கள தேவனுடைய சத்தியத்தை வாசிக்கப்பட வேண்டும், கை கொள்ளணும். 2வது தேவனுடைய சமூகத்துல அவன் காத்திருந்து ஜெபிக்கப்பட வேண்டும். இது நேரடியான மாமிசத்துக்குரிய பொருள். ஆவிக்கிற பொருளை எடுத்துக்கொண்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம் 2 சிறகுகள் என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியனாலும் தேவனுடைய சபைக்குள்ளாக இருந்தாதான் நான் வனாந்தரத்துக்கு பறந்து போக முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இதன் அடிப்படைக்குள்ளாக நாம் கடைசி காலத்துல இந்த பூமிக்குற வாழ்க்கை நாம் நிலைப்படுத்திக் கொள்வதற்கு வேத வசனத்தை கை கொள்ளணும். 2வதுபடியாக தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கப்பட வேண்டும். 2 நடைமுறைப்படுத்தினாதான் நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக நம்முடைய மேசியாவோட வரிகளை எதிர்கொண்டு போக முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு 2வதாக ஜெபத்தை குறித்து ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் கடன் சொல்வோம். மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41 வாசிப்போம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமா பலவீனம் உள்ளது. அருமரட்சகர இயேசு கிறிஸ்து தாம் தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். அப்படி போகிற காலத்துக்குள்ளாக ஒரு பெரிய சோதனை காலங்கள் அவர் நிறைவேற்றி கொடுக்கிற தெய்வ திட்டத்துல சோதனை அடிப்படையில் தான் நிறைவேற்றி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சோதனை அடிப்படையில தெய்வ திட்டத்தை அவர் நிறைவேற்றி கொடுக்கப்படும் போது அவர் சொல்லுகிறார் தான் ஒரு சில நாட்களை தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணிக்க போகிறார். அவர் தனித்திருந்து மலைகளை போய் ஜெபிக்க போகிறார். கூட இருக்க தன்னுடைய பேதுருவையும் தன் சீசனை பார்த்து நீங்கள் இங்க உட்காந்து ஜெபம் பண்ணுங்க என்று அவர் சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ணி திரும்பி வரா. இவங்க தூங்குறாங்க. மீண்டும் எழுப்பி விட்டுட்டு ஜெபம் பண்ண சொல்றார். மீண்டும் தூங்குறாங்க. இப்ப இறைமார்க்கு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதான், மாமிசமா பலவீனம் உள்ளது. ஒரு மனிதன் சோதனை ஜெயிக்கக்கூடிய அது மனிதனால் உருவாக்கலாம், ஆவிக்கிற மண்டலத்திலிருந்து உருவாக்கலாம். எந்த நிலையிலிருந்து சோதனை என்பது ஒன்று வந்தாலும் அதை ஜெயிப்பதற்கு பார்த்தீங்கன்னா நாம் ஜெபம் அவசியம். தேவனுடைய பலன் என்று நாம் சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதன் அடிப்படைக்குள்ளாக நாம் ஜெபித்து கடந்து போகும்போதுதான் நாம் தேவனுடைய பலனை அடைந்து கொள்ள முடியும். ஒரு வெற்றி வாழ்க்கை நாம் அடைய முடியும். இன்னைக்கு கிறிஸ்துவ மண்டலத்துக்குள்ளாக பூர்வ உலகம் இயேசு கிறிஸ்து வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் சாத்தான் நம்முடைய நிலைகளை தெளிவாக அறிந்து நாம எதிர்கொண்டு போக முடியாததுக்கு அவன் நாட்களை தடை செய்து வைப்பது பார்த்தா ஜபம்தான். நாம் நிறைய ஆயிரக்கணக்கான மனிதர்கள்லாம் பிரசங்கித்து இருக்கிறோம். நான் ஒரு கேள்வி கேட்பேன், இங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்றாங்க, ஒரு நாளைக்கு யாராவது இருக்கீங்களா கேட்டா கை தூக்க ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. இது கடவுளே சாட்சி. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பரிசுத்த ஓய்வு நாள்ல முடிஞ்சா போறாங்க, போய் ஒரு 10 பாட்டை பாடி ஆடிட்டு அதோடு கொண்டு வைக்கிற பைபிள் மறு ஞாயிற்றுக்கிழமை தான் எடுக்கிறது. நினைச்ச எப்பயாவது சாயந்தர நேரம் 8 மணி 9 மணி ஒரு சின்ன ஒரு ஜபத்தை பண்ணிட்டு தூங்கிடுறது. காலையில விடிஞ்சா ஒரு 5 நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு போயிடுது. இதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கிறிஸ்துவ மண்டலத்தில் இருக்கிற பிரதான வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துற பிரகாரம் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு நாள் என்பது நமக்கு 24 மணி நேரம் ஒப்பிடுகிறார். நமக்கு நியமனப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் ஜெபிச்சு ஆகணும். அப்படி ஜெபித்தாதான் இந்த ஆவிக்கிற வாழ்க்கை பிழைக்கும், இந்த ஆவிக்கிற வாழ்க்கை நிலைநிற்கும். இந்த நிலைகளை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக நாம் எதுவுமே நிறைவேற்றி கொடுக்க முடியாது. அல்ல இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற ஒரு மனிதனுக்கு ஆகாரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல ஜபம் என்பது அவனுக்கு அவசியமானது. ஒரு 3 வேளை சாப்பிட்டாதான் இந்த சரீரம் பிழைக்கும்.
அதே போல இறைமார்க்க நாம் எதிர்பார்க்கிறவனமாக இறைவன் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிற பிரகாரம் ஒரு வாரம் 7 நாட்கள் இருக்கிறது. ஏதோ ஒரு நாள் 2 நாளோ ஜெபம் பண்ணாம இருக்கலாம், ஒன்றும் தப்பல்ல. ஒரு 5 நாளாவது நடைமுறைப்படுத்தும். இது பிராக்டிக்கலா லைஃப்ல உள்ள வாழ்க்கை தான். ஒரு நாள் 2 நாள் பட்னியா கிடக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3ஆம் நாள் பட்னியா கிடந்தீங்கன்னா இந்த சரீரம் இழைத்து போகும். அதே போல ஆவிக்கிற வாழ்க்கை அப்படிதான். ஒருவேளை ஒரு நாள் ஜெபம் பண்ண கூட தப்பல்ல, ஆனா தொடர்ந்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நம்மளுடைய ஆவிக்கிற வாழ்க்கை நிச்சயமா பறி போய் விடும். ஏன்னா இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற மனிதனால் வருகிற உபத்திரமா இருந்தாலும் சரி, ஆவிக்கிற மன்றத்திலிருந்து வருகிற நிலைகளா இருந்தாலும், தேவனுக்கு நமக்கு ஒரு உறவு அல்லது ஒரு டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா ஜெபமா தான் இருக்கிறது. நீங்க ஒரு காரியத்தை கடவுளுக்கு அறிவிக்கிற காரியம் இருந்தாலும் சரி, அல்ல தேவன் உங்களுக்கு வந்து சொல்லுகிற காரியம் இருந்தாலும் சரி, அது எப்படி நிலைப்படுத்துறான்னு பார்த்தீங்கன்னா ஜெபவாதிக்க தான் கொண்டு வருகிறான். அப்படி நடைமுறைப்படுத்தினாதான் நாம் தேவனுக்கு நமக்கு ஒரு உறவு இருக்கிறது. அப்படிப்பட்ட மாம்சுக்குரிய உறவு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவனுக்கும் எந்த ஒரு நிலை இல்லாம ஒரு சில வசனத்தை வாசிக்க போகிறோம். ஜபத்தினால என்னென்னலாம் அடைந்திருக்கிறார் சிம்பிளா. ஏன்னா ஜபம் வேணும், ஒரு பெரிய கடல் பைபிள்ல, அதை நம்ம சிம்பிளா வாசிக்க போகிறோம். அல்ல இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துற பிரகாரம் நாம் இப்படிப்பட்ட காலத்துக்குள்ள கடந்து போனாதான் நாம் ஒரு பலனை அடைய முடியும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தில் வல்லமையிலும் பலப்படுங்கள். கடைசியாக ஒப்புவிக்கிறார், தேவனுடைய சர்வத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்தனுடைய எதிர்த்து நிற்க திராணிகள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வானமண்டல பொல்லாத ஆவியோடும் நமக்கும் போராட்டம் உண்டு. கடைசியா நிர்ணயிக்கிறார், இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தான் வாழ்நாட்கள் சிறந்திருக்க அல்ல இயேசு கிறிஸ்துவை எதிர்கொண்டு போகத்தக்க ஒரு 5 விதமான சூழ்நிலை நாம் சந்தித்து ஆக வேண்டும். மாம்சம், இந்த சொந்த சரீரத்துல அவன் போராடுவான். இரத்தம், உறவுகள் மூலியமாக, துறைத்தனம், அதிகாரம் மூலியமாக, இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானமண்டலத்துல பொல்லாத ஆவிகள், இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மரித்து போன விக்கிரக ஆவிகள், அதுக்கு அடுத்தபடியா வானமண்டலத்துல பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு 5 விதமான தன்மைகளை சொல்லுகிறார். இந்த சரீரம் நமக்கு விரோதமாக எழும்புகிறது. சரீரத்து ரத்தம் பந்தமாகிய உறவுகள் நமக்கு எதிரியாக மாறுகிறது. இந்த பூமியில இருக்கிற அதிகாரங்கள், ஆட்சி பீடத்தில் இருக்கிற மனிதர்களால நமக்கு போராட்டம் உண்டாகிறது. இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆவி மண்டலங்கள், மரித்து போன விக்கிரக இப்படிப்பட்ட ஆவிகள் இருந்து போராட்டம் உண்டாகிறது. அது மாத்திரம் வானத்திலிருந்து கடந்து வருகிற ஆவிக்கிற மண்டலம் நாம எதிர்க்கிறது. இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் எல்லாம் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு போராட்டத்தை நாம் சந்திக்கிறோம். இதை நாம் முறியடிக்கப்பட வேண்டும், இது எதிர்கொள்ளப்பட வேண்டும். சொல்லுறான், தீங்கு நாளிலே அவள் நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்த நிற்கவும் திராணிகளாக மடிக்கு தேவண்ட சர்வாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியனும் கட்சி உங்கள் அறையில கட்டினர்களாகும், நீதியனும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகும், சமாதானத்தை சுழிதற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சிகளை கால்களை தொடுத்தவர்களாகும், பொல்லாங்கான அக்னியினாலே அவிழ்த்து போடத்தக்கதாம் எல்லாவற்றும் மேலாக விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். சத்துருவா சாத்தன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா போதும், நெருப்பை போட்டுட்டு போயிடுவான், அப்படியே உடம்புல புண்ணாயிடும். இப்படிப்பட்ட அவன் தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாம, தெய்வ சமூகம் நிற்க முடியாம அவன் போராடக்கூடியவன். நான் விசுவாசத்தோடு என்ன பண்ணும், தெய்வ சமூகம் நிற்கப்பட வேண்டும், அவன் நம்ம தோற்கடிக்கப்பட வேண்டும். எனக்கு உண்டான சில காலங்களை பார்த்தீங்கன்னா, ஜெபம் வேதத்தை திறந்தா போதும், ஒரு அக்கிடி வானத்தை இறங்கி வரும். வந்து உடம்புல எந்த பக்கம் இறங்குதோ அந்த இடத்துல புண்ணு ஆயிடும். அந்த புண்ணு ஆறுறதுக்கு ஒரு வாரம் ஆகும். இதை நான் கண்டுபிடிப்பதற்கு எவ்வளோ ஊழியர்கள் போய் கேட்டு பார்த்தா யாரும் அப்பெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இறை சமூகம் என்பது சத்துருவாய சாத்தான் அவளுக்கு கடுமையா போராடுவான். ஜோபத்துல உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தாண்ட முடியாது, அப்படியே அனல் போல பறக்கும். ஒரு 109 டிகிரி ஜொரம் அப்படி அடிச்சா அப்படி அடிக்கும். அதுக்கெல்லாம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பதிலே கிடைக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு யாரும் அனுபவம் இல்லாதனாலே
சாத்தானுக்கு அவர்களுக்கு ஒரு தொடர்பு இல்லாதனாலே அறிய முடியல. இப்படி பல மாதங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் பல நாட்கள் சீப்போட தலையில போட முடியாது, அந்த அளவுக்கு புண்ணாயிடும். அதனால தெய்வ சமூகத்தை நீங்க நாக்கில் பார்த்தீங்கன்னா உதறல போட்டுருவான். நாக்கில் ஒரு புண்ணு பார்த்தீங்கன்னா ஆறுறதுக்கு ஒரு வாரம், வாயே திறக்க முடியாது. அப்போல்லாம் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆலோசனை கொடுக்கல யாரும் ஆளு கிடையாது. இப்போ தெய்வ சமூகம் கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்துதான் நம்ம எல்லாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துற பிரகாரம் நீங்களை பார்த்தீங்கன்னா சத்ருவா சாத்தா நமக்கு நல்லா நம்ம எப்படிலாம் தடை செய்ய வேண்டும், நம்மளோட தெய்வசம் வளர்ந்து பெருக முடியாது என்பது தெளிவா இருப்பான். அதான் நாம் தெய்வ சமத்துக்குள்ள தெளிவடையப்பட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்து போற வரைக்கும் சாத்தா நிச்சயமா போராடுவான். ஆனா எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோட விண்ணப்பத்தோடும் ஆவியினால ஜபம் பண்ணி சாத்தானை நம்ம தோற்கடிக்கணும். ஆனா இறைமார்க்கு நடைமுறை ஜபத்துல பல நிலைகள் இருக்கிறது. சாதாரண ஜபிக்கிறோம், உபவாசம் ஜபம் பண்றோம், பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணுகிறோம், முழங்கால நின்று ஜபம் பண்றோம். இப்படி நிறைய நிலைகள் இருக்கிறது. ஒவ்வொரு நிலைகளுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. ஆனால் இறைமாருக்கு நாம் நிலைப்படுத்துற பிரகாரம் ஆவிக்குள்ளாக ஜபிக்கப்பட வேண்டும். எப்போது ஜபங்கள் ஆவிக்குள்ளான ஒரு ஜபம் கடந்து போகிறதும் சரீரம் அப்பதான் மாறும். இந்த சரீரம் முழுமை அடையப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா ஆவிக்குள்ளான ஒரு ஜபம் அப்படி கடந்து போகணும். ஒரு தன்மை எல்லாமே மாறிடும். நீங்க பாவம் செய்ய நினைச்சாலும் பாவம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக அந்த சரீரம் தன்மை மாறும். ஆனால் கடைசியாக நடைமுறைப்படுத்த பிரகாரம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களை ஜபங்களை ஆவிக்குள்ளாக கடந்து போகப்பட வேண்டும். இதெல்லாம் தனிமையில தான் பயன்படுத்தணும். சபைக்குள்ளாகலாம் அப்படி பயன்படுத்த முடியாது. சபை என்பது ஒரு 9 விதமான உடன்படிக்கை நடைமுறைப்படுத்துகிறது. தனி ஜபம் என்பது நீங்க மணிக்கணக்கில் கடந்து போகலாம், அந்நிய பாஷையில பேசி ஆவிக்குள்ளாக கடந்து போய் தேவனை ஆராதிக்கலாம். இப்படிப்பட்ட நிலைகளாம் தனி ஜபத்துல பயன்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். அப்படி தேவனுடைய மைக்கோட பிரச்சனை வாழ்க்கையில கடந்து வரும்போதான் ஒரு ஜெயத்தை நீங்கள் அடைய முடியும். அதனால வாழ்க்கையில 5 விதமான தன்மைகளை நாம் ஜெயிக்கப்பட வேண்டும். அப்படி ஜெயிப்பதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தைரியம் வேண்டும். பொதுவாக பார்த்தா சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான்னு சொல்லப்படும். நீங்க எதிர்த்து நிற்கும்போது அவன் ஓடி போவான், பயப்படக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைகளை நாம் மையப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும்னு அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இன்னொரு வார்த்தை வாசிப்போம். 1 பேர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்து புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், எனில் உங்கள் எதிராளியான பிசாசவன் கெர்சிகரை சிங்கமல் எவனை விழுங்கலாம். ஒரு எதிரி எப்படி ஒப்பிடுறான்னு பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கு ஒப்பிடுகிறான். நாம் எதிர்கொண்டு போகிற நடைமுறைப்படுத்துகிற வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல, ஒரு சிங்கத்தை நாம் எதிர்கொள்ளப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பலன் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை தேவைப்படுதுனாலே இப்படியோட வாழ்க்கை நாம் உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் நாம் எந்த அளவுக்கு பலசாலிகளை காணப்பட்டாதான் சாத்தானை நம்ம தோற்கடிக்க முடியும். அல்ல நம்ம கடைசி காலம் யோவேல் 3:9 சொல்லுகிற பிரகாரம் ஒரு யுத்தம் வாசிப்போம். யோவேல் 3ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். இதை புறஜாதிக்குள்ளாக கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தமானுங்கள், பராக்கிரமசாலை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவார்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகும், உங்கள் அருவாளில் ஈட்டிகளை அடியுங்கள், பலவீனத்தனை பலவான் என்று சொல்வானாக. சகல ஜாதிகளை நீங்கள் சுற்றுமிலிருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள். கர்த்தாவின் நீர் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலை இறங்க பண்ணிவராக. ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்கு வருவார்களாக. சுற்றிலுமுள்ள ஜாதிகளை நியாயம் தீர்க்க அங்கே நான் வீற்றிருப்பேன். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் கடைசி காலத்துல வாடுகிற வாழ்க்கை என்பது ஒரு யுத்தம். அதாவது தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் போர்க்காலத்துல யுத்த வீரர்களாக காணப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யுத்த வீரர் என்பது ஒவ்வொரு இடத்துக்கும் நிலை இருக்கு. நீங்க ஒரு ஆர்மி எடுத்துக்கொண்டீங்கன்னா எல்லையில பாதுகாக்கப்படும் போது அவன் டியூட்டியில இருந்தாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, ஆயுதங்களை பக்கத்திலே வச்சிருப்பாங்க. ஏன்னா எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் நடக்கலாம். அதே போல இறைமார்க்கு நாம் எதிர்பார்க்கிறவனமாக உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கை கடைசி கால ஒரு யுத்தத்தை நின்று கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய வேலை ஸ்தலங்களா இருந்தாலும் சரி, நீங்க குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் எந்த ஒரு நிலையில இருந்தாலும் நாம் ஒரு யுத்த வீரனாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட சாத்தானை நாம் சிறைப்பிடிக்க முடியும் என்பதை நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தானியேல் என்கிற ஒரு பக்திமான், இஸ்ரவேலில் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன், பாபிலோன் மாகாணத்துல ராஜாவுக்கு அடுத்த ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்துல இருக்கிறான். அவனோடு இணைந்து அந்த தேசத்துல காணப்படுகிற 2 பேரும் சேர்ந்து அந்த பொறுப்புல இருக்கிறார்கள். அவ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா,
இந்த 2 பேர்களும் யோசிக்கிறார்கள், இவன் அடிமைத்தனத்திலிருந்து கடந்து வந்தவன், சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன், நமக்கு சமனாக இருக்கிறான் என்று சொல்லி அவர்கள் இவனை குற்றப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இவனை எந்த விதத்திலும் குற்றப்படுத்த முடியாது என்பதனாலே ஒரே ஒரு வழி மாத்திரம் இருக்கிறது, அவன் இறைவனை தேடுகிற நிலையில மாத்திரம் குற்றவாளியா பிடிக்கலாம். ஏன்னா அவன் அந்து சென்று 3 வேளையும் இறைவனை தேடக்கூடியவன். அப்ப இவர்கள் கடந்து போய் ராஜாவிட்ட வெகுமானங்களை கொடுத்து, ராஜாவே இந்த தேசத்துல 30 நாட்கள் உண்மை தவிர யாருமே எந்த ஒரு தேவனும் எந்த ஒரு வழிபாடுகள் இருக்கக்கூடாது என்று சொல்லி ராஜாவிட்ட ஆணையிடுகிறார்கள், கேட்கிறார்கள். ராஜா அதுக்கு சம்மதித்து ஆணையிடுகிறான். அந்த 30 நாட்களும் தானியேல் தன் வீடுகளில் இருந்து தான் தேவனை தொழுது கொள்கிறான். அவர் ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், இதே போல தானியேல் உன்னுடைய பிரமாணங்களை மீறி அவன் தவறு செய்கிறான் என்று சொல்லி. அப்படி மீறினால் என்ன உண்டாகு என்றபடியாக அவன் அறிந்திருக்கிறான். ராஜ கட்டளை மீறினால் அவனுக்கு மரண தண்டனை உண்டாகும் என்று சொல்லி அது அறிந்தும் பாத்தீங்கன்னா அவன் அதை குறித்து ஐயப்படாமல், அதை குறித்து யோசிக்காமல் அவன் அந்து செஞ்சு 3 வேளையும் தானியேல் தொழுது கொண்டான். 10ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிப்பான். அவன் ராஜாவோட கட்டளை அறிந்திருந்தும் அவன் அந்து செஞ்சு 3 வேளையும் தேவனை அவன் தொழுது கொண்டான். ராஜ சமூகத்துல போகிறது. ராஜா தானியேல் தண்டிப்பதற்கு மன விருப்பம் இல்லை. இருந்தாலும் அவன் தேசத்துக்கு ஆணையிட்டு கொடுத்ததுனாலே அவன் சிங்க கவியில கொண்டு போடுங்கள் என்ற கட்டளை கொடுக்கிறான். தேவன் அவன் ஜபத்தை கேட்டு 21 வாசிப்போம். அதாவது தேவ சமூகத்தில் அவன் தேவ பிரமாணங்களை கை கொண்டதுனாலே, மனிதனுக்கு பயப்படாம இருந்ததுனாலே அவனை தேவன் சிங்கத்துக்கு தப்பி வித்தார் என்று பார்க்கிறோம். அதனால இறை சன்னிதானத்துக்குள்ளாக நம்ம சின்ன சின்ன ஆபத்துக்கெல்லாம் கடவுளுக்கு காப்பாத்திக்க கத்துக்கொள்ளணும். ஒண்ணுமே அனுபவம் இல்லைன்னு பாத்தீங்களா, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தா நம்ம போய் சிக்கி கொள்வோம். அதெல்லாம் வாழ்க்கையில சின்ன சின்ன நிலைகளா நாம் பயன்படுத்தி கொள்ளப்படும் போது ஒரு பெரிய நிகழ்வும் தைரியமா நாம் கடந்து போகலாம். இது எல்லா நிலைகளுக்கு பொருந்தும். ஒரு சின்ன தேவைப்படுகிறது, கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ணி என்ன பண்ணிடணும், அதை பெற்றுக்கொள்ள பழகி கொள்ளப்பட வேண்டும். அப்போதான் வேறொரு தேவைகளுக்கு நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தேவனுக்கு நமக்கு அப்படியே ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ளப்பட வேண்டும். அது ஒரு பிரதான விஷயம் நான் பாத்தீங்கன்னா, அவன் தேவ சமூகத்துல தேவன் தேடினதுனாலே அவனை காப்பாற்றி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பெல்சாசா என்கிற ராஜா ஒரு பெரிய விருந்து செய்து தன் மனைவி வப்பாட்டி என்ன பண்ணா, அவன் திராட்சை ரசம் குடித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி குடித்து கொண்டு இருக்கும் போது ஒரு கை வந்து இப்படியாக ஒரு சம்பவத்தை எழுதுகிறத பார்க்கிறான். அதை பார்த்த பிறகு அவன் போதை தெளிந்து அவன் பயமடைந்தபடியாக முழிக்கிறான். தேசத்துல இருக்கிற ஞானிகள், கல்விமான்கள், ஜோசிகர் எல்லாம் கூப்பிட சொல்லுகிறான். அவங்களுக்கு கூப்பிடுபடியாக நான் பார்த்த அந்த தரிசனத்துடைய தன்மை எங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கட்டளை கொடுக்கிறார். அப்படி நீங்கள் அறிவிக்கப்படப்பட்டால் நீங்க எல்லாம் கொலை செய்யப்படுவீர் என்று சொல்லி அங்க காணப்படுற எந்த ஒரு ஞானிகளும் கல்விமான்களும் ஜோசியகரும் அதை சொல்ல முடியல. தானியேல் தேவ சமூகத்தை காத்திருந்து அதை பெற்று கொண்டு வந்து அறிவிக்கிறான். நீ தொடர்ந்து 4ஆம் அதிகாரம் இருந்தாலும் சரி, தானியேல் 2ஆம் அதிகாரம் சரி, அநேக மறைப்பொருளை பார்த்தீங்கன்னா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவ சமூகத்துல காத்திருக்கிறார்கள். தேவ சமூகத்தை காத்திருப்பதனாலே நாம் ஏதோ ஒரு தேவன் மரணத்திலிருந்து பாதுகாத்தார் என்பது மாத்திரமல்ல, பூமியில இருக்கிற மனித வாழ்க்கையில காணப்படுகிற எந்த ஒரு மறைப்பொருளும் அறிவிக்கலாம். அது வானத்துக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, பூமிக்குரிய விஷயமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேவ சமூகத்தில் நீங்களை காத்திருக்கப்படும் போது மறைப்பொருளை நாம் வெளியரங்கமாய் கொடுக்கலாம். அல்ல ஜபம் என்பது ஏதோ ஒரு ஆண்கள் மாத்திரம் கிடையாது, ஏதோ கடவுள் நமக்கு தப்பி வித்தார் என்பது மாத்திரமல்ல, வானத்தில் பூமியில காணப்படுற எந்த ஒரு மறைப்பொருள் இருந்தாலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து நாம் அதை அடைந்து கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரோட ஆவி எங்கேயும் அங்க விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்தமுமா கர்த்தருடைய கண்ணாடியில காண்பதை போல கண்டி ஆவியா இருக்கிற கர்த்தர் அந்த சாயலாக மாற முடியும் என்று பார்க்கிறோம். ஒருவன் தேவ சாயலாக
மகிழ்மை மேல் மகிமை அடைந்து ஒரு மறுரூபம் எதிர்பார்க்கல, மருவம் ஒரு எக்கால சத்தம் துணிக்கப்படும் போது அப்படி நிலைகளை அடைந்து கொள்வதற்கு நீங்கள பாத்தீங்கன்னா தேவ சமூகம் என்று சொல்லுகிறது. ஆனா இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற தேவ சன்னிதானம் சொல்லுகிற பிரகாரம் ஒரு மறுரூபம் அடைவதற்கு, தேவனுடைய சாயலாக மாறுவதற்கு தேவ சமுதாயம் காத்திருக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தோட வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனின் நன்மை பிரேமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவாக்கப்படுவோம். அல்ல இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கும், தேவனுக்கு பிரியமான ஒரு புத்தி உள்ள ஆராதனை நடைமுறைப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த அமையங்கள்லாம் நம்ம கீழ்ப்படியப்பட வேண்டும், நாம் சொல்லுவதெல்லாம் கேட்கப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா இந்த சரீரம் ஒரு மறுரூபத்தை அடைய வேண்டும். எந்த அளவுக்கு தேவ ஜபம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமை நம்மத்தில் கடந்து வரும், ஒரு அக்னி நமக்குள்ளாக வரும், தேவனுடைய ஒரு பிரசன்னம் ஒரு வெளிச்சம் நமக்குள்ளாக வரும். அப்படி கடந்து வரும்போது இந்த உறுப்புகள் எல்லாம் ஒரு மாற்றம் அடையும். அது இல்லாம நம்ம என்னதான் சரீரத்தில் முயற்சித்தாலும் அதை நம்ம அடைய முடியாது. நிறைய பிரசங்கிப்போம், கேட்பதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைப்படுத்த முடியாது. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சரீரம் மருவம் அடையாம இருக்கிறது, தேவனுடைய பிரசனம் அந்த சரீரத்தை வராம இருக்கிறது, தேவனுடைய மகிமை நிறைவு இல்லாம இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைகள் கடந்து வரும்போதான் நாம் தேவ சமூகத்தில் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனா இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, நாம் எதிர்பார்க்க நிலையை நாம் செய்து கொடுக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, தேவனுடைய மகிழ்மை நாம் எந்த அளவுக்கு ஜபத்துல காத்திருக்கோங்களோ அப்போதான் நிலைகள் மாறும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் 52 இருந்து வாசிப்போம். தேவன் இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுக்கிறார். அவர் சாட்சி கொடுக்கும்போது அவரை கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள். அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலுபாச இயேசுவான வீட்டிலே கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமார் தேவனுடைய வலதுபாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். அல்ல இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துற பிரகாரம் தேவனை தரிசிக்கிறான். மேலே ஒரு சிங்காசனம் இருப்பதாக, அல்ல பிதாகிரியான வீட்டிருப்பதாகவும், அவருடைய வலது பரசத்துல யார் இருக்கிறா? இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். அதை பார்த்தபடியாக அவன் பார்க்கிறான். எதனால பார்க்கிறான்? ஆவியினால நிறைந்து, தேவனுடைய சமூகத்துக்குள்ள ஆவினால் நிறைந்து காணப்படும் போது அதை அவன் காண்கிறான் என்று பார்க்கிறோம். அல்ல ஜபம் என்பது மனிதனை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள், பரலோகத்தின் மறைப்பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், பூமிக்கு மனிதனுக்கு தோற்றுவிக்கிற எல்லா காரிலும் நிலைப்படுத்துகிற விஷயங்கள், ஒரு மனிதனுடைய சொந்த வாழ்க்கை குறித்து அறிந்து கொள்கிற விஷயங்கள். இப்படி எந்த நிலைகளை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு அடிப்படை என்பது தேவ சமூகம். நாம் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமோ பூமியில இருக்கிற எல்லா மறைப்பொருளும் நாம் அறிந்து கொள்ளலாம். நீங்க தேவ சமூகத்தை விட்டுட்டு பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை நாம் எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியாது, அதை அடைய முடியாது. அல்ல இறைமார்க்க நாம் எதிர்பார்க்கிற முப்பரி நூல் அறாது. இந்த மனித வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பலமுள்ள வாழ்க்கை நீங்கள் காணப்பட வேண்டும் பார்த்தீங்கன்னா 2 நூல்களா காணப்படுகிற வேதத்தை நாம் வாசிக்கப்பட வேண்டும், வேத வசனத்தை நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருக்கப்படும் போது நாம் உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களின்படியாக நாம் ஜெயிக்க முடியும் என்று சொல்கிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகிய நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள். பரிசுத்தாவினிடத்தில் வரும்போது நீங்க பலனடைந்த எருசலேமிலும் யூதாவிலும் சமாரிய பூமி கடைசி வரை எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை அடைந்து கொள்வதற்கு நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கப்பட வேண்டும். அது வரங்களை சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை நாம் கொடுத்த வாக்கு தத்தங்களா இருக்கலாம். எந்த விதமான வாக்கு தத்தங்களா இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கப்பட வேண்டும். காலங்களை தேவனபடியாக அதை நடைமுறைப்படுத்தி கொடுப்பார் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அல்ல பூமிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, மறுமைக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் அப்படியாக
ஜெபமே நமக்கு ஒரு ஜெயத்தை அளிக்கக்கூடியது. ஜெபம் இல்லாமல் இந்த பூமிக்குள்ள எந்த ஒரு காரியங்களும் நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. நீங்க அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா, அவர் தேவகுமாரன். அவர் என்ன வேண்டிக் கொள்கிறாரோ பிதா வானத்திலிருந்து அனுப்புகிறார். அவருடைய வாழ்க்கை பார்க்கிறோம். பகல் முழுவதும் ஊழியம் செய்கிறார். இரவு நேரத்தை என்ன பண்றாரு? போய் காத்து இருக்கிறார். ஒரு சம்பவத்தை நாம் பலமுறை நினைவு கூறுவோம். ஒரு கப்பல் பிரயாணத்தில் கடந்து போகும்போது ஒரு போட்ல பயங்கர காற்றும் புயலும் அடிக்கிறது. அதை பார்த்து சீசர்லாம் செத்து போயிடும் என்று பயப்படுறாங்க. ஐயரே நாங்க மடிந்து போவது நலமாயின்னு சொல்லி எழுப்புறாங்க. அவர் ஏந்திரிக்க மாட்டார். யோசிச்சு பாருங்க, ஒரு பகல் காலம், ராத்திரில தூங்கினா விட பரவாயில்ல, ஒரு பகல் காலம், அதுவும் நீரோட்டம் சார்ந்த விஷயங்கள், காத்து அடிக்கிறது, எவ்வளவு குளிர் அவர் சரீரத்துல வந்திருக்கும். அதெல்லாம் என்ன பண்ண முடியல, அந்த சரீரம் உணரல. அப்ப தெய்வ சமூகத்துக்குள்ளாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சரீரமானது எவ்வளவு ஒரு இளைப்பாறுதல் இல்லாம இருந்திருக்கும். இப்ப எவ்வளவு இரவுகள் அவர் காத்திருந்திருப்பார். ஆனால் ஒரு தேவகுமாரனா இருந்தாலும் பிதாவுடைய ஆயுதத்தில் இருக்கிற மகத்துவங்களை அணிந்து கொள்வதற்கும் அவரும் போய் காத்திருக்கிறார். நீங்க சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா பகல் முழுவதும் ஊழியம் செய்வார். தாமத்தால தனித்து போய் தேவ சமூகத்தை காத்திருப்பார். பரலோகத்தில் இருக்கிற மறைப்பொருளாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு தனிமை ஜபம் அவசியம். அல்ல பூமிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, அவருடைய ஆதீனத்தில் இருக்கிற எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும், ஏன்னா தேவகுமாரனே அந்த நிலைனா நம்மையெல்லாம் நிதானித்துக் கொள்ளப்பட வேண்டும். அவர் சமுதாயம் நம்ம ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட பூமிக்குள்ள காணப்படுற எல்லா மறைப்பொருளை அறிந்து கொள்வதற்கு, தெய்வத்திற்கு நாம் தெரிந்து கொள்வதற்கும் ஜபம் அவசியமானது. அப்படி நம்ம கடந்த போது அநேக காரியம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பற்றி கொள்ளலாம், அறிந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இல்லைன்னா நாம் தேவ சமூகத்தை என்ன பண்ண முடியாது, அதை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. ஆனா இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற ஜபம் என்பது தேவனுக்கு நமக்கு ஒரு பாதை, ஆதீனத்தில் இருக்கிற மறைப்போல அறிவிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள், பூமியில இருக்கிற அநேக நாமளும் தேவனுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிப்போம். நசரேயனான இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களுக்கு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறாரும் பிசாசின் வல்லமைக்கு அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரும் சுற்றி திரிந்தார். ஆனா இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துற பிரகாரம் அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நிறைந்திருந்தார். ஆனா இறைமார்க்கம் அவர் பலமுறை சொல்லுகிற விஷயங்கள், சீசர் ஒரு ஆவியை போய் ஓட்டுறாங்க, போக மாட்டேங்கிறது. அதற்கு சொல்லுகிறான், இந்த ஜபத்தினாலும் உபவாசத்தில் அல்லாமல் போகாது. ஆனா இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவ சமூகம் என்பது ஒரு பலன் தரக்கூடியது, ஆதீனத்தில் இருக்க மறைப்பொருளாம் அறிவிக்கக்கூடியது. அல்ல பட்டணத்தில் இருக்கிற ஒரு பலவான்களை கட்டுங்க, அதன் பிறகு உள்ள போங்கன்னு சொல்லுகிறார். நாம் எந்த அதிகாரத்துல எந்த பலத்துல கட்ட முடியும்? நாம் தேவ சமூகத்தை காத்திருந்து நீங்கள் கடந்து போனாதான் அதை நாம் தோற்கடிக்க முடியும். அல்ல இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துற பிரகாரம், இறைவன் நமக்கு மையப்படுத்துற பிரகாரம் நாம் முப்பொறி நூலாக மாற வேண்டும். ஒரு தனி மனிதனாக காணப்படுற நாம் தேவனுடைய அடிப்படை கொள்கையா இருக்கிற, தேவனுடைய சர்வாயுதங்கள் இருக்கிற வேதங்களை நாம் நிறைய வாசிக்கப்பட வேண்டும். தேவ சமூகம் அதிகமாக தரித்து இருக்கப்படாமதான் ஒரு முப்பொறி நூலா நீங்க மாற முடியும். அப்படி காணப்படாம நீங்க போய் சாத்தானை ஜெயிச்சிடலாம், அல்ல தேவ திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்துடலாம், இயேசு வந்தா போயிடலாம் நீங்க நினைச்சுங்கன்னா நாம் நம்மைதானே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனா இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துற பிரகாரம் தேவனுடைய மகத்துவம் நாம் சொல்லுகிறது. ஒரு தனி மனிதன் கடைசி காலத்தை நாம் ஜெயிக்க முடியாது. தேவனுடைய பலன் தேவைப்படுகிறது, தேவனுடைய அதிகாரம் சமூகம் தேவைப்படுகிறது. அதற்கு முன்மாறிய காணப்படுகிற வேதங்களை நாம் வாசிக்கப்பட வேண்டும். வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவரும் இதில் எழுதியிருக்கிற கைக்குள்ளுவரும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. அல்ல இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துற பிரகாரம் வேதத்தை அப்படி வாசிக்கப்பட வேண்டும், வேதத்தை கேட்கப்பட வேண்டும், மகத்துவங்கள் அப்படியே கை கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனா காலத்து நம் கட்டாயமா இருப்பதனால ஒரு அக்கிரமும் பாவம் நிறைந்த உலகத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பூமிக்குள்ளாக
ஒரு பாதுகாப்பை நடைமுறைப்படுத்திக் கொள்ளவும், இந்த பூமிக்குள்ளாக சமாதானத்தோட வாழ்ந்து கொள்ளவும், மறுமை வாழ்க்கை நாம் அடைந்து கொள்வதற்கு இறைமார்க்கம் சொல்லுகிற முப்பரி நூலாக நாம் மாற வேண்டும். ஒன்று, நமக்கு இடைவிடாமல் நேரம் கிடைக்கப்படும் போது வேதங்களை வாசிக்கப்பட வேண்டும். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தை காத்திருக்கப்படும் போது ஒரு புது பலன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். தேவ சமூகம் என்பது சாதாரண விஷயம் அல்ல, தேவனுடைய ஆதீனத்தை ஒரு பலன் என்று சொல்லுகிறார். அல்ல, இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம், தேவ சமூகம் நாம் சொல்லுகிற பிரகாரம், ரெண்டு வாழ்க்கை என்பது நம்முடைய ஒரு அடிப்படை வாழ்க்கை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்ல, நம்ம கடைசி காலத்துல காணப்படுவனாலே இருக்கிற எல்லா மறைப்பொருள் நாம் அறிந்து கொள்வதற்கு ரெண்டு கருவிகள் இப்படியா பிரதானது என்று நாம் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துவதா பார்க்கிறோம்.